உலகெங்கும் வீற்றிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகனின் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த ஜோதிட நிகழ்ச்சியில் ஆவணி மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசினருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். மகரம், உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் மகர ராசி. பொதுவாகவே இந்த மகர ராசிக்காரங்க உழைப்பின் பெருமையை உணர்ந்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு 2ல் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறதுனால குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். பொருளாதார நிலையும் உங்கள் தேவைக்கு ஏற்ப இருக்கும். உங்கள் பேச்சால் அனைவரையும் நீங்கள் கவர்வீங்க. இதுவரை இருந்த தடைகள் பிரச்சனைகள் குறைந்து ஒரு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இருப்பினும் எந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனமும் தேவை. அவசர முடிவுகளை இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது நல்லது. எதிலும் நிதானமும் நன்கு சிந்தித்து செயல்படுவது முக்கியமாக தேவைப்பட விஷயமாக இருக்குது. யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். உடன்பிறப்புகளால் ஓரளவு ஆதாயமான பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். எடுக்கும் முயற்சிகள் ஓரளவுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும். ஆபரணங்கள் சேர்க்கையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அண்டையாளர் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. தாயோட உடல் நலனில் கவனத்தை, தாய்க்கு மருத்துவ செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தாய் மற்றும் உறவுகளால் சின்ன சின்ன மனக்கசப்புகள் வந்து நீங்கும். வீடு வாகனம் சொத்து தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். வீடு வாகனத்தை சீர்படுத்த செலவினங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. புதிய வீடு வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகளும் இந்த காலகட்டத்தில் கைகூடும். குழந்தைகளால் சின்ன சின்ன பிரச்சனைகளும் மனக்கசப்புகளும் உருவாகும். குழந்தைகள் உடல்நலனில் கவனம் தேவை. குழந்தைகளின் செயல்பாடும் குழந்தைகளின் நட்பு வட்டத்தையும் நீங்கள் கண்காணிப்பில் வைத்து வழிநடத்தி செல்வது நல்லது. பூர்வீக சொத்தால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நீங்கும். ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். இல்லையெனில் இழப்புகளை தவிர்க்க முடியாது. குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவதும் உங்களுடைய பிரச்சனைகளை குறைத்து நன்மையை அதிகரித்தும். எதிரிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தனவரமும் உங்களுக்கு ஏற்படும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு வர வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதால் தேவையற்ற பிரச்சனைகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் தவிர்க்கலாம். வியாபாரத்தில் கூட்டாளிகள் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கலாம். கொஞ்சம் கவனம் தேவை. வியாபார ரீதியான புதிய ஒப்பந்தங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. வாகன பயணங்களில் கவனம் தேவை. இரவு நேர பயணங்கள் மற்றும் நீண்ட தூர பயணங்கள் இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது நல்லது. எதிர்பாராத அதிர்ஷ்டம் இருந்தாலும் சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் இந்த மாதத்தில் கடந்து செல்ல வேண்டிய சூழல் உருவாகும். தந்தை விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. தந்தை உடல்நலனுக்காக மருத்துவ சிகிச்சைகள் எடுத்துக்கொண்டு அதற்காக சில செலவினங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பிதிர் வழி சொத்துக்கு விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிதிர் வழிபாடும் குரு வழிபாடும் மூத்தோரின் ஆசி பெறுவதும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் அதிக கவனம் தேவை. உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு. இதிலும் பொறுமை நிதானத்துடன் செயல்பட்டால் மாத பிற்பகுதியில் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய சூழல் உருவாகும். மாத முற்பகுதியில் தொழிலில் சில விஷயங்களில் ஈடுபாடு இல்லாமல் இருப்பதும் பிரச்சனைகள் உருவாகுவதும் தேவையற்ற மனக்கஷ்டங்களும் மனக்குழப்பங்களும் ஏற்படுவதும் அவமானப்பட சூழ்நிலை உருவாகலாம். மாத பிற்பகுதியில் அனைத்துமே மாறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. நண்பர்கள் விஷயத்தில் அதிக கவனம் தேவை. மற்றவர்களை நம்பி எந்த செயலிலும் முழுமையாக இறங்காமல் இருப்பது நல்லது. ஆழம் தெரியாமல் எதிலும் காலை விட வேண்டாம். விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் மட்டுமே இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறந்த மாதமாக அமையும் என்பதில் எந்தவித ஐயமும் கிடையாது. அதிர்ஷ்டமான நாட்கள் ஆகஸ்ட் 17, செப்டம்பர் 1, 2, 3, 10, 11 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும். சந்திராஷ்டம நாட்கள் செப்டம்பர் 6, 7, 8 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும் வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம், உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை நங்கநல்லூரில் இருக்கிற ஆஞ்சநேயரை நீங்கள் ஒரு
சனிக்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.